Hey guys, welcome to Chennai Ssc YouTube channel. So இந்த வீடியோல நம்ம வந்து கர்நாடிக் வார்ஸோட தேர்ட் பார்ட் வந்து படிக்க போறோம். ஸோ கர்நாடிக் வார்ஸோடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ புரியணும்னால நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கர்நாடிக் வாரில் என்னென்ன நடந்ததுன்றது படிச்சிருக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து தேர்ட் கர்நாடிக் வாரை பற்றி நம்ம படிக்கலாம். ஸோ இப்போ இந்த தேர்ட் கர்நாடிக் வாரோடைய பேக்ரவுண்ட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் கர்நாடிக் வார் முடிகிறப்பவே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டியூப்ளெக்ஸ் அப்படின்ற கவர்னரை வந்து ஃப்ரெஞ்ச் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு குடே ஹியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் அவங்களும் வந்து ரொம்ப கேப்பபிளான ஆள் கிடையாது, ஓகேவா? அதனால அவங்களுக்கு அடுத்து வந்து 1755 வந்து லேரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களும் வந்து ஓரளவு தான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல தான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1756ல 7-year வார் அப்படின்றது ஒன்று நடந்திருக்கும். அந்த 7-year வார் தான் வந்து நம்மளுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரில் வந்து ஆஸ்திரியன் வார் ஆஃப் சக்சஷன் நடந்துச்சோ அதே ரீசன், கிட்டத்தட்ட அதே ரீசனுக்காக தான் 7-year வார்ன்றதும் நடந்திருக்கும். ஸோ 1756ல அது வந்து நடந்திருக்கும். இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 7-year வாரில் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் வந்து யாருக்கு சொந்தன்ற அடிப்படையில் தான் சண்டை வந்திருக்கும். ஸோ ஒரு பக்கம் பிரிட்டன், இன்னொரு பக்கம் பிரெஞ்சு இருந்ததுனால அந்த சண்டை வந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1757ல பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய சந்திரநாகூர், பெங்கால்ல ஒரு இடம், சந்திரநாகூர்ன்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியை வந்து ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த இதோட சக்சீடட் ஆல்சோ 23rd March 1757 அன்னைக்கு அந்த விஷயம் நடந்திருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு ஓகே நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும், கண்டிப்பாக வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக புதுசாக ஒரு கவர்னர் ஜெனரலை பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாலி, ஓகேவா? இவர் வந்து ஹீஸ் அ வெரி கேப்பபிள் பர்சன். ஆனால் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு. அப்படி அவசரப்பட்டு தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1858ல் சென்ட் டேவிட் ஃபோர்ட் கடலூரில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து போய் வந்து நான் வந்து கேப்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணிடுவார். இதில் வந்து ஃப்ரெஞ்ச் வந்து வின்னும் பண்ணிடுவாங்க. ஆனால் இதோட சும்மா இருக்காமல் லாலி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், அதாவது நம்மளோட மெட்ராஸில் இருக்கு இல்லையா, அங்கேயும் போய் நான் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பாரு. பட் என்னது மறந்துடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய ஃபினான்சஸ், ஓகேவா, அது ரொம்ப வீக்காக இருந்திருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ண முடியாது, அவங்களால வந்து சரி கட்ட முடியாது, ஓகேங்களா? ஸோ அதனால என்ன ஆயிருக்கும், இந்த இடத்துல வந்து பிரிட்டன் இந்த வார்ன்றது 1758லேருந்து ஆரம்பிச்சு 1759 வரைக்கும் பிரிட்டன் வந்து இந்த வாரில் வந்து விளையாடிட்டே இருப்பாங்க. அதில் வந்து பிரிட்டன் வந்து வின்னும் பண்ணிடுவாங்க, ஓகே. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வின்ஸ். நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டும் கூட பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு நாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபைடு. சும்மா வந்து ஃப்ரெஞ்ச் வந்து வந்துட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஃபைனலாக வந்து ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 22nd January 1760, ஓகேவா, இந்த டைமில் வந்து பேட்டில் ஆஃப் வேண்டி வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய வந்தவாசி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு வந்து ஃபைட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ பேட்டில் ஆஃப் வேண்டி வாஷ் அப்படின்னா பேட்டில் ஆஃப் வந்தவாசி. ஸோ இது வந்து 2 பேருக்கு நடுவில் நடந்திருக்கும். பிரிட்டன் சைட்லேருந்து ஐர்கூட் அவங்க வந்து இருந்திருப்பாங்க, ஃப்ரெண்ட் சைட்லேருந்து லாலி வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வந்து வின் பண்ணியிருப்பாங்க, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வின் பண்ணியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக 1761ல் வந்து பாண்டிச்சேரியையும் வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. அதோட மாஹி, காரைக்கால் இதெல்லாம் வந்து ஃப்ரெஞ்ச் டெரிட்டரி இருக்கோ எல்லாத்தையுமே வந்து யார் கேப்சர் பண்ணிடுவாங்க, நம்ம பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கேப்சர் பண்ணிடும். இது வந்து இந்தியாவில் நடந்துட்டு இருக்கும் போதே 1763ல் 7-year வார்ன்றது முடிவுக்கு வந்துடும். அந்த முடிவுக்கு வர்றப்போ வந்து அது முடிக்கிறப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, ஓகேவா. அந்த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் மூலம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சும் பிரிட்டனும் யார் யார் வந்து என்னென்ன டெரிட்டரி யார் யார்கிட்ட இருந்து வாங்கினாங்களோ அதை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதுபடி இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் டெரிட்டரியான இந்த சென்ட் ஃபோர்ட் டேவிட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஃப்ரெஞ்ச் வந்து பிரிட்டனுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து பிரிட்டனும் வந்து பாண்டிச்சேரி, மாஹி, காரைக்கால் இது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தம்பி நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்டேன், ஆனால் வந்து நீ இதை என்ன பண்ணக்கூடாது, வெறும் ட்ரேடிங் போட்டால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், நீ தேவையில்லாமல் வந்து நானும் வந்து ரூல் பண்ண போகிறேன் அப்படின்ற எண்ணத்துக்குலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக டிசைட் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ இதோட என்ன ஆகும், தேர்ட் கர்நாடிக் வார்ன்றது முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒரு பவராக, ஒரு கலோனியல் பவராக வந்து இந்தியாவில் எமர்ஜ் ஆகிடும். ஸோ கர்நாடிக் வார் 3 வந்து எண்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நடந்திருக்கு, 1756லேருந்து 63 வரைக்கும் நடந்திருக்கு.
யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா? பிரெஞ்ச் அண்ட் பிரிட்டன் தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அயர்கூட் வெர்சஸ் லாலி. தேர்ட் வந்து இதுக்கான ரிசல்ட் என்ன நடந்திருக்கு? ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ்ன்றது நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதில் நடந்த மேஜர் வார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் வேண்டி வாஷ். ஸோ இதோட நம்மளுடைய 3 கர்நாடிக் வார்ஸ்ன்றது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.